Hi everyone. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பிரவேஷிகா எக்ஸாம்க்கான மாடல் பேப்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பிரவேஷிகா பேப்பர் 1, பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3. ஸோ இந்த 3 பேப்பர்ஸ்க்கான ரோமன் லெட்டர்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு எந்தெந்த பேப்பரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பரோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் பிரவேஷிகான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேப்பர்ஸ் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர், செகண்ட் பேப்பர் ஹிந்தி இருக்கும். தேர்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்குக்கு ஹிந்தியும் 50 மார்க்குக்கு தமிழும் இருக்கும். அந்த 50 மார்க் தமிழ் வந்து நார்மல் தமிழ் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி லாங்குவேஜ் இருக்குது. ஸோ ஈஸி லாங்குவேஜ்ன்றது என்னென்னா நீங்கள் ஸ்கூலில் ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸி லாங்குவேஜ்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஈஸி லாங்குவேஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ தமிழ் வந்து நார்மல் தமிழ்ன்றது என்னென்னா நீங்கள் ஸ்கூலில் செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் நார்மல் தமிழ் தான் எழுத முடியும். ஸோ அது கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் பிரவேஷிகா பேப்பர் 1ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 3 hours பேப்பர். ஸோ 3 பேப்பருமே 3 hours இருக்கும் உங்களுக்கு. இந்த ராஷ்டிர பாஷா வரைக்கும் நீங்கள் 2.5 hours தான் எழுதியிருப்பீங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு 3 hours இருக்கும். சாட்டர்டே அண்ட் சண்டே 2 days எக்ஸாம் வரும். ஓகேவா? ஸோ இதில் பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரூம் லெட்டர் பிரஷ்னோं के उत्तर. ஸோ இது எந்த லெசன் எந்த டாப்பிக்ல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஆதோனிக் பத்திய அப்படின்ற பார்ட் இருக்கும். இதில் டோட்டலாக நமக்கு 10 lessons கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 10 lessonsல இதுக்கான கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 6 லெசனுடைய கொஷின் ஆன்சர்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5 இந்த ஃபஸ்ட்டு 6 லெசனில் இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதில் 5 லெசன் ஆல்ரெடி நீங்கள் சாராங்ஷ்க்கு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதோட நீங்கள் அடிஷ்னலாக இந்த ஒரு லெசனில் இருக்க கொஷின் ஆன்சரும் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ரோம் லெட்டருக்கானது நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இந்த லெசன்ஸ்க்கு எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் கிசி ஏ கவிகா பரீட்சை. ஸோ கவிகா பரீட்சைன்றது இந்த போயம் இருக்கு இல்லையா? இதனுடைய இந்த ஆத்தருடைய எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க, ஆத்தர் பற்றியான டீட்டெயில்ஸ். ஸோ இதில் யாரோடதுன்னா நீங்கள் இதில் இந்த ஃபஸ்ட்டு 4 லெசன் இருக்கு இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட்டு 4 லெசனில் இருக்கக்கூடிய போயட்ஸை பற்றி நீங்கள் படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ மைதிலேஸ்வரன் குப்தர், சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா, ராம்தாரி சிங் தனகர், சுமித்ரானந்தன் மத்த 4 பேரோடது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது நான் வந்து இந்த இண்டெக்ஸ் பேஜ் வந்து நான் கைடில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் கைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெசன்ஸ்க்கு இந்த ஒரு லெசன்லையுமே வந்து ஃபஸ்ட்டு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருப்பாருங்க கவி பரீட்சைன்னு இருக்கு இல்லையா? அதுதான் நீங்கள் வந்து செகண்ட் ரோம் லெட்டரில் நம்ம கேட்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது மார்க் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு. ஸோ 3 கொடுத்துட்டு நீங்கள் 1 அட்டன் பண்ணணும். ஸோ இந்த கொஷின் ஆன்சரை நீங்கள் 5 அட்டன் பண்ணணும். ஒரு ஆன்சருக்கு 2 மார்க்கு, 10 மார்க்ஸ் வந்துடும். இதே கவி பரீட்சைக்கு பார்த்தீங்கன்னா 5 மார்க். ஸோ 3 கொடுப்பாங்க, நீங்கள் 1 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு தான் நம்ம எத்தனை படிச்சிருக்கோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 4 போயட்ஸோடதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏ கவிதா கா சாராங்ஷ். அது என்னன்னா இந்த போயம் இருக்கு இல்லையா? இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் சாராங்ஷ் வந்து படிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இதுக்குமே இந்த ஃபஸ்ட்டு 4 லெசனில் இருக்கக்கூடியதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4th ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா பத்யாங்ஷ் கா சந்தர்ப சஹித். ஸோ இது எதுலேருந்து கேட்பாங்கன்னா இதுவுமே இந்த டாப்பிக்ல இருந்து இந்த ஆதோனிக் பத்தியிலேருந்து தான் கேட்பாங்க. இதுக்கு இந்த இஆர்சிக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 லெசன். ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 லெசனில் இருக்கக்கூடிய இஆர்சி படிச்சிருங்க. ஆல்ரெடி இந்த 4 லெசன்ஸ் நீங்கள் சாராங்ஷ்க்கும் படிச்சிருக்கீங்க இல்லையா? அந்த சாராங்ஷ்குள்ளேருந்தே உங்கள் இஆர்சி கவர் ஆகிட்டு இருக்கும். இதில் அடிஷ்னலாக இஆர்சி வந்து இந்த 5th லெசனோடது நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரோமன் லெட்டரும் 5th ரோமன் லெட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஆர்சி தான் கேட்குறாங்க. இதோ பத்யாங்ஷம் கா சந்தர்ப சஹித் கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து 2 அட்டன் பண்ணணும். 4 கொடுத்துருவாங்க, உங்களுக்கு 4 கொடுத்துருவாங்க, 2 அட்டன் பண்ணணும். ஒரு இதுக்கு வந்து 5 மார்க் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த உருது பத்தியன் இருக்கு இல்லையா? இந்த உருது பத்தியில் இருக்கக்கூடிய 11 and 12 இந்த 2 வந்து இதுக்கான இஆர்சி மட்டும், அதாவது சந்தர்ப சஹித் மட்டும் இதில் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ அதுதான் இதில் கேட்குறாங்கன்னா இந்த 5th ரோமன் லெட்டர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நான் எந்தெந்த ரோமன் லெட்டர்ஸ் என்னன்னு சொல்லும் போது உங்களுடைய புக்கோ கைடோ எடுத்து வச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ஓகேவா? ஸோ 5th ரோமன் லெட்டர் 1 சந்தர்ப சஹித் வியாகியா தான் உங்களுக்கு. அது 11 and 12 லெசனில் இருக்கக்கூடியது படிச்சிருங்க.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 6th ஒன் பார்த்தீங்கன்னா தோஹே. தோஹே பார்த்தீங்கன்னா 2 பேரோடது நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து 13th and 15th லெசன், அதாவது கபீர் கே தோஹே, ரஹீம் கே தோஹே. அதில் கபீர் கே தோஹேல ஒரு 5 இருக்கும், ரஹீம் கே தோஹேல ஒரு 5 இருக்கும். அதுவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா? 13th லெசன் தான் கபீர் கே தோஹே, 15th லெசன் வந்து உங்களுக்கு ரஹீம் கே தோஹே, அது ஒரு 5 இருக்கும். இது எல்லாமே நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன், ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லெசன்ஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், அதில் ரெஃபர் பண்ணி மீனிங்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th ஒன் பிரஷ்னோக்கே உத்தர். எதுவுமே பிரஷ்னோக்கே உத்தர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த ப்ரோஸ், அதாவது பாட்காஸ்ட் சாராங்ஷம் நீங்கள் சொல்றீங்களே, விஷய சூச்சி, இது ஒரு ஸ்டோரி தான் உங்களுக்கு. இது இருக்கு பாருங்க, விஷய சூச்சின்றது. இதுலுமே வந்து ஒரு 10 லெசன்ஸ் இருக்கு. நமக்கு எத்தனை லெசன் இருக்கு? டோட்டலாகவே 10 லெசன் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் நம்ம இந்த கொஷின் ஆன்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க. ஸோ எத்தனை கேட்குறாங்க உங்களுக்கு? 8 கொடுத்துட்டு நீங்கள் எத்தனை எழுதணும்? 5 எழுதணும். ஒரு ஆன்சருக்கு வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்குமே நமக்கு எத்தனை லெசன்ஸ் படிக்க போறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் 6 லெசன்ல இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தரவு பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் 6 லெசன்ல இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். மோஸ்ட்லி வந்து நீங்கள் இதில் ஒரு சிலதுலாம் எஸ்ஏஸ் படிக்கிறீங்களா, எஸ்ஏஸ் படிக்கும்போது உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ்லாம் கவர் ஆகிடும். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் 1 or 2 லெசன்ஸ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th ரோமன் லெட்டர் வந்து அதுலேயே 5 மார்க் கொஷின்ஸ், சாரி 5 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. 3 பிரஷ்னோக்கே உத்தர் 15 மார்க் பாருங்க. ஸோ இதுவுமே 5 கொடுத்துட்டு நீங்கள் 3 அட்டன் பண்ணணும். இது வந்து 5 மார்க் கொஷின். இதுவுமே இந்த லெசன்ஸ்குள்ளேருந்து தான் வரக்கூடியது. இதுலேயே 2 மார்க் இருக்கு, 5 மார்க் இருக்கு, எஸ்ஏவும் வரும், உங்களுக்கு சந்தர்ப்ப சஹித் வியாக்கியாவும் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்கு இந்த டாபிக் உள்ள இந்த 5 லெசனை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கனாலே, இந்த 6 லெசனை தரவு பண்ணிட்டீங்கனாலே 50 மார்க் நீங்கள் ஈஸியாக வந்து இதுலேருந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் 5 மார்க்ஸ்க்கு நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 6 லெசனை தரவு பண்ணிக்கோங்க. 2 மார்க்கு 5 மார்க் ரெண்டுத்துக்குமே இந்த ஃபஸ்ட்டு 6 லெசனில் இருக்கக்கூடியதை தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிலே எஸ்ஏ கேட்குறாங்க. இங்கே பாருங்க, பாட்காஸ்ட் சாராங்ஷ் 3 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ணணும். இதில் சாராங்ஷ் வந்து ஃபர்ஸ்ட் 4 லெசனோட நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும்தான் 6 லெசன்ஸ் படிக்க போகிறோம். சாராங்ஷ் இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசனோடையதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா. ஸோ இது மட்டும் என்னன்னா, நான் உங்களுக்கு அந்த மாடல் பேப்பர்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 5 மாடல் பேப்பர்ஸ் அட்டாச் பண்ணுறேன். அந்த மாடல் பேப்பர்ஸை நீங்கள் பிரிண்ட் எடுத்துட்டு அதில் எது ரிப்பீட்டடாக வருதோ, ஓகேவா, அதில் எது ரிப்பீட்டடாக வருதோ அதை ரெஃபர் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, 5 மாடல் பேப்பர்ஸை ரிப்பீட்டடாக வரதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குமே இந்த ஃபஸ்ட்டு 6 லெசன் இருக்கக்கூடியதை படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ 2 மார்க்கு 5 மார்க்கு சந்தர்ப்ப சஹித் வியாக்கியாக்கு நம்ம ஃபஸ்ட்டு 6 லெசனில் இருக்கக்கூடியதை நல்லா தரவு பண்ணாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி 4 லெசன் நீங்கள் சாராங்ஷ் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுலேயே நம்ம கொஷின் ஆன்சரும் எழுதிட முடியும், சந்தர்ப்ப சஹித்தும் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ அடிஷ்னலாக நம்ம படிக்க போகிறது 5th and 6th லெசனில் இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர் இஆர்சி சந்தர்ப்ப சஹித் தான். அதை படிச்சிடலாம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து 100% இதுலேருந்து நம்ம ஈஸியாக வரும்னும் போது நமக்கு படிச்சிடுறது ஈஸி. இல்லை உங்களுக்கு அந்த 6 லெசனில் இருக்கிறது படிக்கிறது கஷ்டம்னா இந்த மாடல் பேப்பரில் உங்களுக்கு எது ரிப்பீட்டடாக இருக்கோ அதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுவுமே இந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, ஸோ அதை வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேப்பர் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ செகண்ட் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இப்போ செகண்ட் பேப்பரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு 100 மார்க்ஸ் தான் வரும். 3 ஹவர்ஸ் பேப்பர். ஓகேவா? ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கிராமர், ஸ்டோரி அந்த மாதிரி தான் இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பேப்பரும் ரொம்ப ஈஸியான பேப்பர் தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 प्रश्नों के उत्तर एक या 2 वाक्यों में लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக 8 கொஷின்ஸ் இருக்குது. இதுமே நீங்கள் 2 மார்க் கொஷின்ஸ் தான். இதில் ரொம்ப ஈஸி இந்த பேப்பர் நீங்கள் படிக்கிறது பாருங்கள். இந்த 3 லெசன் இருக்கு இல்லையா, இந்த 3 லெசனில் இருக்கக்கூடிய ஓகே கொஷின் ஆன்சர்ஸை நல்லா தரவு பண்ணிவிடுங்க. இது வந்து ஸ்டோரி தான் உங்களுக்கு. சரித்திர சித்திரனுக்கும் ஸ்மால் கேரக்டர்ஸும் டிப்பனியாக கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே வந்து சந்தர்ப்ப சஹித் வியாக்கியாவும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்போது இதில் உங்களுக்கு 35 மார்க் இந்த ராமன் லெட்டர்லேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த 3 லெசனில் இந்த 2 மார்க்ஸ் படிச்சுருவீங்க. நெக்ஸ்ட் அதிலே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏக் பாத்திர பர் டிப்பனி லிக்கியே. ஸோ அதே தான் இந்த 3 லெசனில் இருக்கக்கூடிய டிப்பனி. ஸோ ஒரு இதுலேயும் 2 டிப்பனி இருக்கும், 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அதை படிச்சிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே வந்து ஏக் பாத்திரக்கா சரித்திர சித்திரன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏக் பாத்திரக்கா சரித்திர சித்திரன் இதுலேயுமே வந்து கேரக்டர்ஸ் இருக்கும்.
ஸோ அந்த கேரக்டர்ஸை நல்லா தரவு பண்ணிவிடுங்க. 3 லெசனில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து நல்லா தரவு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே சந்தர்ப்ப சஹித் வியாக்யா. ஓகே, அதுவுமே இந்த 3 லெசன்ஸ் தான். ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 4 ரோமன் லெட்டர்ஸ்க்குமே நம்ம 3 லெசனில் இருக்கக்கூடிய எல்லாமே தரவு பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் கேரக்டர்ஸ் படிச்சிட்டாலே கொஷின் ஆன்சர் கவர் பண்ணிடலாம். அதாவது இதனுடைய மெயின் இது கேரக்டர்ஸ் படிச்சிட்டாலே ஸ்மால் கேரக்டர்ஸ் அதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதிடலாம் இல்லையா. இப்போ நீங்கள் படிக்க போகிறது, நீங்கள் ரெஃபர் பண்ண போகிறது சந்தர்ப்ப சஹித் வியாக்யாவும் அந்த எஸ்ஏ மட்டும்தான். ஸோ இது எல்லாமே நீங்கள் இதை பேஸ் பண்ணி எழுதிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காந்திஜியை பற்றி, அதாவது சத்யகா ஸ்வர் இம்பார்ட்டன்ட் டாபிக் அது. ஸோ அதுலையுமே எது படிக்கலான்றது பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்க பாருங்க, தூஸ்ரா பாக் சத்யகா ஸ்வரனே புக் இருக்கும், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை நான் கையில் உங்களுக்கு அதை காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா சத்யகா ஸ்வரில் காந்திஜியை பற்றி டோட்டலாக 20 டாபிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 20 டாபிக்ஸ். ஸோ இதில் நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு 5 லெசன் இது மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு 5 லெசன் படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து 8th ஒன் தீன் பிரதிஞாயம் படிக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகிக்கு ஊர் படிச்சுக்கோங்க. அடுத்தது தக்ஷின் ஆப்பிரிக்கா மேப் 15th ஒன். ஃபஸ்ட்டு 5, 8th, 12th அண்ட் தென் 15th. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் 5th ரோமன் லெட்டர் தான் இப்போ நான் சொன்ன டாபிக்லேருந்து வரப்போகுது. கென்ஹிங் தோ பர் டிப்பனி லிக்கியே. அப்போ இந்த டாபிக் உள்ளே டிப்பனி ஒன்று இருக்கும். இங்கே பாருங்க, சத்யகா ஸ்வரன் கொடுத்துருக்காங்க. இதில் டிப்பனின்னு தனியாக இருக்கு. இதே ஹெட்டிங்கில் உங்களுக்கு சாராங்ஷனும் இருக்கும். ஸோ ஒரு இதுலேயே சாராங்ஷ டிப்பனி ரெண்டுமே கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 லெசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சேம் அதே ஹெட்டிங்லேயே தான் டிப்பனி இருக்கும், சாராங்ஷம் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு சாராங்ஷ் மட்டும் படித்தா போதும், டிப்பனி அதை பேஸ் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணி எழுதிக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ அப்போ 4th ஒன் வந்து டிப்பனி கேட்குறாங்க. 4 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்த 5 இந்த 5th லெசன், 8th லெசன், 12th லெசன் அண்ட் தென் 15th லெசனில் இருக்கக்கூடிய டிப்பனியை நல்லா தரவு பண்ணிவிடுங்க. டிப்பனி சாராங்ஷ் ரெண்டுமே. 6th ஒன் அதே தான் சாராங்ஷ். நான் சொன்னல, இப்போ சொன்ன லெசன்ஸில் சாராங்ஷ் சரவு பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அதுலேருந்தே கேட்டுருவாங்க. ஸோ 3ல் 1 அட்டன் பண்ண போகிறீங்க, 10 மார்க். இது 2 ஒன்றுத்துக்கு வந்து 5 மார்க். இப்போ இது 2 டாப்பிக்குமே நான் இந்த சொன்ன லெசன்ஸை வந்து தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வச்சன் லிங்க். இது ஆல்ரெடி நம்ம ராஷபாஷா மதிமாலேருந்து பார்த்துட்டு வர்றது தான் இல்லையா. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தரவு பண்ணிக்கணும். 7th ரோமன் லெட்டரும் 8th ரோமன் லெட்டரும் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்களா, லிங்க் வச்சன், அதை பேஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏக் சப்தமே அர்த்த லிக்கி. அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, இதை ஒரே வார்த்தையில் அதுக்கான மீனிங்கை வந்து நீங்கள் சொல்லணும். ஸோ இது வந்து 5 இருக்குது. ஸோ இது வந்து சாய்ஸ் கிடையாது, இது ஃபுல்லாகவே தான் நீங்கள் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து உங்களுடைய புக்லேயும் தனியாக இருக்கும். இது வந்து கைடில் இருக்குது பாருங்கள், நான் பேட்டர்ன் காமிக்கிறேன் எப்படின்றத. அநேக சப்தம் கேலே ஏக் சப்த, அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, நீங்கள் அது ஒரே வேர்டாக. ஃபார் எக்ஸாம்பிள், ஜோ ஈஸ்வர்கோ மான்தாகும், யார் கடவுளை வந்து நம்புகிறாங்களோ அவங்கள ஆஸ்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஷார்ட்டாக அது என்ன சொல்லுவாங்க அப்படின்றது தான் இந்த 9th ரோமன் லெட்டர். ஓகே, இருக்கு பாருங்க. ஸோ இதுவுமே நான் மாடல் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 5 மாடல் பேப்பர்ஸில் இருக்கிறத மார்க் பண்ணி கூட நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட். ஓகேவா? ஏகே தோவாக்கே 2 மார்க்ஸும் வரும் கிராமரில். அதுலேயே வந்து உங்களுக்கு 5 மார்க்கும் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதில் 8 கொடுத்துட்டு 5 அட்டன் பண்ண போகிறீங்க. இதில் வந்து நீங்கள் 5 கொடுத்துருவாங்க, 3 அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த 10th and 11th ரோமன் லெட்டர்ஸ்க்கு நீங்கள் எது ரெஃபர் பண்ண போகிறீங்கன்னா கிராமர் பார்ட்டில் ஃபஸ்ட்டு 12 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நீங்கள் அந்த 2 மார்க் கொஷின்ஸ்க்கு. ஓகேவா? 2 மார்க் கொஷின்ஸ்க்கு ஃபஸ்ட்டு 11 லெசன்ஸ். ஏன்னா இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 லெசன்ஸ் இருக்கும். ஹிந்தி வியாக்கரன்ற புக்கில் இருக்கும் பாருங்கள். ஓகே, ஹிந்தி வியாக்கரன்ற புக்கில் இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 20 டாபிக்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 12 லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ். ஓகேவா? அது ஈஸி தான். நீங்கள் 5 மார்க் படிக்கும் போதே 2 மார்க்ஸும் சேர்த்து படிச்சுட்டு போகிறீங்க. ஸோ 11th ரோமன் லெட்டருக்கு 3 எழுதணும் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 11 லெசனில் இருக்கக்கூடியதை நல்லா படிச்சுடுங்க. இது எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், ரெஃபர் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது எல்லாமே. கிராமர் பார்ட்டு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அப்போ 5 மார்க்குக்கு ஃபஸ்ட்டு 11 லெசனும் 2 மார்க்குக்கு ஃபஸ்ட்டு 12 லெசனும் நீங்கள் தரவு பண்ணிட்டாலே போதும். ஓகேவா? ஸோ இதோட வந்து உங்களுக்கு பேப்பர் 2 ஆல்சோ கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பேப்பர் 3 பார்க்கலாம்.
ஸோ பேப்பர் 3யும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஹவர்ஸ் பேப்பர் 100 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் பேப்பர் 1 ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நிபந்த் லிக்கியே, கிசி ஏக் விஷய பர் நிபந்த் லிக்கியேன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 3 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் இந்த விஷய சூச்சின்னு இருக்கு பாருங்கள், நிபந்தில் டோட்டலாக நமக்கு 12 லெசன்ஸ் இருக்குது இல்லையா? இந்த 12 லெசன்ஸில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு 3 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 லெசன், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 7th லெசன் அண்ட் தென் 9th லெசன். இந்த 5 லெசன்ஸை வந்து நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3, 7th அண்ட் தென் 9th. ஓகேவா? அதுதான் உங்களுக்கு 15 மார்க் எஸ்ஏ பாருங்க, க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டர் ரைட்டிங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 லெட்டர் ரைட்டிங் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 4, டோட்டலாக 6 இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 4 லெட்டர் ரைட்டிங் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்திர லேக்கன் இருக்கும். அந்த 6 டாபிக்ஸில் ஃபஸ்ட்டு 4 லெட்டர் ரைட்டிங் டாபிக்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பர்னேக்கா தரிக்கா, கோயி ஏக், ஃபார்ம் பர்னேக்கா தரிக்கான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டாபிக் கீழே கோயி ஏக்னா ஏதாவது ஒன்று எழுதணும். இப்போ இதில் கரிக்குலம் விட்டேன்னு ஒன்று இருக்குது, திஸ் ஆர் தட்டுன்னு தான் இதுவுமே கேட்பாங்க. இது வந்து ஃபார்ம் ஃபில்லிங் மாதிரி உங்களுக்கு ஆக்சுவலி பாருங்க இருக்காங்களா. ஸோ இது பேங்க் செலான் உங்களுக்கு வித்ட்ராயல் ஃபார்ம். இதில் இங்கே என்னென்ன நம்பர்ஸ் போட்டிருக்கோ அந்த நம்பரில் என்ன ஆன்சர் வரும்ன்றதை நீங்கள் எடுத்து தனியாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அவங்களே ஃபார்ம் கொடுத்துருவாங்க. மீன்ஸ் என்ன, கொஷின் பேப்பரில் ஃபார்ம் இருக்கும். ஓகேவா? கொஷின் பேப்பர்லேயே ஃபார்ம் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கும். நீங்கள் அந்த நம்பர் கொடுத்துருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்க்கு என்ன ஆன்சர், செகண்ட் ஒன்று நம்பர் போட்டு அந்த ஆன்சர் நீங்கள் எழுதணும். இது நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து எப்படி எழுதணும்னு தெரியாதவங்க அந்த வீடியோ வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் இன்கேஸ் ஃபார்ம் ஃபில்லிங் படிக்க முடியாதவங்க மெயினாக வந்து அதில் 6th ஒன்னா உங்களுக்கு கரிக்குலம் விட்டேன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஹிந்தி சபாக்கு வந்து உங்களோட ரெஸ்யூம் அனுப்புகிற மாதிரி 6th ஒன், அதுதான் பயோடேட்டானே வரும். ஸோ இதில் இது வந்து காமனாகவே திஸ் ஆர் தட்டில் இது வந்து கம்பல்சரி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. திஸ் ஆர் தட்டில் கம்பல்சரி இது கொடுக்குறாங்க கரிக்குலம் விட்டே. இங்கே பாருங்கள், இது ரொம்ப ஈஸி தான், கண்டென்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ என்னென்ன நம்ம டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எந்த கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பர்சன்டேஜ், எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கோம், லாஸ்ட்டாக வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், தென் சைனு, எந்த இடம், இதெல்லாமே. ஓகேவா? ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸி. 6th ஒன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 4, அதுக்கப்புறம் 6th ஒன் அந்த ஃபார்ம் ஃபில்லிங். இதுலேயே ஃபார்ம் ஃபில்லிங் இதுலேயே 6th ஒன் தான் இந்த கரிக்குலம் விட்டேனே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நீங்கள் 4th ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்ஷேப் லிக்கின்றது ஒன்றும் இல்லை, ப்ரிசைஸ் ரைட்டிங் தான். அதாவது இங்கிலீஷில் நீங்கள் ரஃப் காப்பி ஃபேர் காப்பின்னு எழுதியிருப்பீங்க இல்லையா, அதில் அதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு ஹிந்தியில் வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேராகிராஃப்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும், ஷார்ட் பண்ணி ஒரு 4 or 5 லைன்ஸில் நீங்கள் வந்து எழுதணும். இது இடத்துல கைடில் மாடல் காமிக்கிற எப்படி எழுதியிருக்காங்கன்றது. இங்கே பாருங்கள், மூல் லேக், அதாவது கொஸ்டின் இந்த மாதிரி பேராகிராஃப் இருக்கா அவங்களுக்கு. ஸோ பேராகிராஃப் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு பக்கி பிரதினா ஃபேர் காப்பின்னு அர்த்தம். மூல் ஷப்துனா இப்போ கொஸ்டினில் எவ்வளோ, அதாவது இப்போ கொஸ்டினில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே, இந்த வேர்ட்ஸோட கவுண்டிங் தான் இந்த நம்பர். இந்த வேர்ட்ஸோட கவுண்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை ஒரு வேர்டையும் கவுண்ட் பண்ணிக்கணும். பிரயுக்து சப்தன்றது இது வந்து ஜஸ்ட் இது வந்து இந்த டோட்டல்லேருந்து ஒரு 3 பார்ட்ஸ் 1/3 அப்படி எடுத்துக்கணும். நீங்கள் இதை டிவைடட் பை 3 போட்டு அது எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அண்ட் தென் இதுக்கு ஒரு ஹெட்டிங் நீங்களே கொடுக்கணும். அண்ட் தென் அதை ஷார்ட் பண்ணி 4 லைன்ஸில், அவ்வளோ பெரிய பேராகிராஃபை 4 லைன்ஸில் எழுதியிருக்காங்க பாருங்கள். இது ஆக்சுவலி ப்ரிசைஸ் ரைட்டிங் எதில் கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு நம்ம எஸ்ஏஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, உங்களுக்கு தீன் பச்சே நச்சிகேத்தாலாம் படித்தோம் இல்லையா, அந்த லெசன்லேருந்து அந்த டாப்பிக்லேருந்து தான் வந்திருக்கு. அதனால இது உங்களுக்கு இங்கே படித்த லெசன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். இதுக்கு வந்து உங்களுக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க. ஒரு பாக்ஸ் போட்டுறீங்க, ஃபேர் காப்பின்னு எழுதிடுறீங்க, மூல் சப்தனை கவுண்ட் பண்ண வேர்ட்ஸு, பிரயுக்தி சப்தன்றது இதை 3ஆல் டிவைட் பண்ண வர்றது. அண்ட் தென் அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்குறீங்க. இதில் வந்து உங்களுக்கு இதை படிச்சுட்டு இதை ஷார்ட்டாக வந்து எழுதணும். இதில் ஏதாவது ஒரு 4 லைன்ஸ் எடுத்து கூட நீங்கள் எழுதிடுங்க. ஓகேவா? மெயின் கண்டென்ட் கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் 5th ஒன் பார்த்தீங்கன்னா அப்படி பிராந்திய பாஷை டிரான்ஸ்லேஷன், அதை ஹிந்தியில் கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்து தமிழ் எழுதணும்.
இதுலேயே வந்து ஹிந்தியுமே மனுவார். இது அவங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஹிந்தியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுமாரி இந்த மாடல் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாடல் பேப்பர்ஸில் என்னென்ன இருக்கோ அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா டிரான்ஸ்லேஷன்லாம் நம்ம ரீட் பண்ணி ஓனாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு சாய்ஸ் இல்லை அப்படின்றதுனால எல்லா லெசன்ஸுமே கொஞ்சம் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ராஷ்டிர பாஷையில் எப்படி மாடல் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதை ஃபாலோ பண்ணி இப்போ பிரவேசிக்க எழுதுறவங்களுக்கு எப்படி எழுதணுன்றது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு கைட்லலாம் புக்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேராகிராஃப் 3 பேராகிராஃப்னு டிரான்ஸ்லேஷனுக்கு இருக்கும். பட் அவ்வளோ கேட்க மாட்டாங்க. ஒரு பேராகிராஃப் தான் கேட்பாங்க. ஒரு 6 to 7 லைன்ஸ் மாதிரி தான் கேட்பாங்க உங்களுக்கு எக்ஸாமில். ஓகேவா? ஏன்னா இது ஒரு இதுலேயுமே வந்து 12 லெசன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து கொஷின் பேப்பர்ஸ் எது ரிப்பீட் ஆயிருக்கோ அதை வந்து கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு பிராந்திய பாஷா மேமில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், fourth one, and then 5th one, 8th one, ஸோ அது வரைக்கும் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக வேணால் அதை தர பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தமிழ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷனுமே வந்து நீங்கள் இந்த கொஷின் பேப்பர்ஸில் எது ரிப்பீட் ஆயிருக்கோ அதை கூட நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் உங்களுக்கு மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட்டாக கேட்டுட்ருக்கிறது. ஸோ இப்போது பேப்பர் 3லே பாக் 2, அதாவது தமிழ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு நார்மல் தமிழ் இருக்குது, அதாவது உங்களோட ரீஜனல் லாங்குவேஜஸில் எழுதலாம். ஆர்எல்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியர் லாங்குவேஜ்னு ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அது யார் எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈஸியர் லாங்குவேஜ் ஸ்கூலில் நீங்கள் வந்து ஹிந்தி வந்து செகண்ட் லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியர் லாங்குவேஜ் அப்ளிகபிளாக இருக்கும். பட் அதுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு அந்த போனஃபைட்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஈஸி லாங்குவேஜ் எழுதலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நார்மல் தமிழுக்கானது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலையுமே நான் வந்து உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஈஸி லாங்குவேஜுமே வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் பாக் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 4 ரோமன் லெட்டர்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலாகவே 4 தான் உங்களுக்கு. அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் இருக்கும். ஏதேனும் 2 குறள்களை அடிப்பிரடாமல் எழுதுகன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழுக்கு தனியாக உங்களுக்கு புக் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த புக்கில் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் தமிழ் தண்டலில் உங்களுக்கு செயல் பகுதி 1ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 9 லெசன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 9 லெசன்ஸ்குள்ளேருந்து தான் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரோமன் லெட்டர், அதாவது திருக்குறள் வரும். அண்ட் தென் உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ஆல்சோ கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த 9 லெசன்ஸ்குள்ளேருந்து தான் நம்ம படிக்க போகிறது. இதில் அந்த திருக்குறள்ன்றது உங்களுக்கு மனப்பாட பகுதின்னு போட்டே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், பேஜ் நம்பர் 6. இது வந்து ஆக்சுவலி இந்த கைடு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, தமிழ் கைடில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா 2 திருக்குறள் இருக்கும். அதாவது கடவுள் வாழ்த்துன்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒழுக்கமுடைமைன்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் இந்த கடவுள் வாழ்த்துன்றத ஃபஸ்ட்டு அதிகாரம் இருக்கு இல்லையா, இதில் இருக்க 10மே நீங்கள் நல்லா தரவு பண்ணிவிடுங்க. இது மனப்பாட பகுதி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. யூஸ்வலாக நீங்கள் ஸ்கூலில் தமிழில் மனப்பாட பகுதி எழுதுறீங்களே திருக்குறள், அதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஈஸியாக நீங்கள் வந்து 10 மார்க் வந்து எடுத்துடலாம். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு 10 நல்லா படிச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நமக்கு லோயர் கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு இருக்க திருக்குறள் தான், அதனால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மெமரைஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே இதில் செகண்ட் ரோமன் லெட்டரில் உங்களுக்கு 6 கொடுத்துட்டு 3 தான் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. சாய்ஸ் நல்லாவே இருக்குது. ஒரு ஆன்சருக்கு பாருங்கள் 5 மார்க்ஸ் உங்களுக்கு. ஸோ இதுக்கு என்னென்ன கொஷின்ஸ் படிக்கலான்னு பாருங்கள். இதில் அதுக்கு அடுத்தடுத்த லெசன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து பாருங்கள் புறநானூறு, இதுலேருந்து தான் உங்களுக்கு இந்த லெசன்ஸ்க்கு அப்புறத்துலேருந்து தான் உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸே ஸ்டார்ட் ஆகும். ஸோ டோட்டலாக அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 7 லெசன்லேருந்து தான் நீங்கள் கொஷின் ஆன்சர்ஸே படிக்க போகிறது. ஓகேவா? ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் பாருங்கள், இந்த கைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நான் சொல்கிற கொஷின்ஸ்லாம் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ புறநானூறு கேட்பாங்க குறிப்பு வரைக்கும். நெக்ஸ்ட்டு அதே லெசனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 3rd கொஷின் 8 தொகை நூல்கள் யாவைன்றது இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு கொஷின் புறநானூறு குறிப்பு வரைக்கும், அடுத்தது 3rd கொஷினான 8 தொகை நூல் 3rd லெசனில். 4th லெசனில் பார்த்தீங்கன்னா தாயுமானவர் பாடல்கள். இதில் வந்து உங்களுக்கு ஒரே கொஷின் தான் இருக்குது, தாயுமானவர் பற்றி குறிப்பு வரைகன்னு ஒரு கொஷின் இருக்கும் 4th லெசனில்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th லெசன் எடுத்துக்கோங்க. 5th லெசன்றது ஆச்சாரக்கோவை. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸை நீங்கள் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஆச்சாரக்கோவை குறிப்பு வரைகனே ஒன்று இருக்கும், கொஷின்ஸ் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதே லெசனில் பெருவாயின் முள்ளியார் பற்றி குறிப்பு வரைகன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த லெசன், இந்த 2 லெசன் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அடிக்கடி கேட்குறது. ஆச்சாரக்கோவை, பெருவாயின் முள்ளியார் பற்றி குறிப்பு வரைகை, இந்த கொஷின்ஸ் தான் அடிக்கடி உங்களுக்கு கேட்குறாங்க. இந்த 2 கொஷின் நல்லா தர பண்ணிக்கோங்க 5th லெசனில். 6th லெசனில் பார்த்தீங்கன்னா பாரதியார் பாடலில், ஓகேவா? ஸோ இதில் பாரதியார் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸை விட உங்களுக்கு மோஸ்ட்லி அதனுடைய அடுத்த கொஷினான காணி நிலம் பாடலில் பாரதியார் வேண்டுவன யாவை, இதுதான் உங்களுக்கு கேட்பாங்க. இது 6th லெசனில் காணி நிலம் பாடலில் பாரதியார் வேண்டுவன யாவைன்ற கொஷின் வரும். நெக்ஸ்ட் அதே 7th லெசன் பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழி, அந்த லெசனில் உங்களுக்கு இந்த பெருமாள் திருமொழி பற்றி எழுதுகனே உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். ஓகேவா? பெருமாள் திருமொழின்ற கொஷினே உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குற்றால குறவஞ்சி மெயின் லெசன். குற்றால குறவஞ்சியில் உங்களுக்கு திருக்கூட ராசப்ப கவிராயர் பற்றி குறிப்பு வரைக இம்பார்ட்டண்ட்டு, குற்றால குறவஞ்சி பற்றி குறிப்பு வரைக இம்பார்ட்டண்ட். ஸோ இதுவுமே அடிக்கடி உங்களுக்கு கேட்கறது தான். ஓகேவா? அதே மாதிரி 9th லெசனில் மெயினாக இந்த திருநாவுக்கரசர் பற்றி குறிப்பு வரைக. ஸோ இவ்வளோ தான் நமக்கு கொஷின் ஆன்சர்ஸே இருக்குது பாருங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் டவுட்டானா திருப்பி கூட நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் 8th லெசனில் இந்த 2 கொஷின் சொன்னால் 9th லெசனில் ஒரே கொஷின் தான். அந்த திருக்கூட ராசப்ப திருநாவுக்கரசர் பற்றி குறிப்பு வரைக. ஆல்ரெடி திருநாவுக்கரசர் பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதே இதுதான், அவரை பற்றி அந்த குறிப்பு வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த 1st and 2nd ரோமன் லெட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து 3rd and 4th ரோமன் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டான இது ஈஸி தான் உங்களுக்கு, உரைநடை பகுதி இது. ஓகேவா? இதில் டோட்டலாக உங்களுக்கு 7 லெசன்ஸ் இருக்கும். சிட்டுக்குருவி, யார் குற்றம், பந்தி பிறந்த கதை, கொல்லிமலை காட்சிகள், மேதை வேதநாயகர், நானலம் நாடு, தமிழ் தாத்தா ஓவே சாமிநாதையர். ஸோ டோட்டலாக 7 லெசன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு இந்த 3rd and 4th ரோமன் லெட்டருக்கு இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன் இருக்கு இல்லையா, இந்த 4 லெசனில் இருக்கக்கூடிய, அதாவது ஆக்சுவலி இந்த லெசனை படிச்சிட்டிங்கனாலே, இதில் லெசனோட இது கொடுத்துருப்பாங்க பாருங்க, சம்மரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த லெசனை நீங்கள் படிச்சுட்டாலே இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக எழுதிடலாம். ஓகேவா? ஏன்னா அந்த லைன்ஸ்குள்ளேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸே கேட்பாங்க. ஸோ அந்த லைனுக்கு ஏற்ற ஆன்சர்ஸ் நீங்களே வந்து ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனில் 3 இடம் சுட்டி பொருள் விளக்கம் இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா 2 கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கொஷின் ஆன்சர்ஸை நல்லா தரவு பண்ணிடுங்க. ஸோ இந்த 4 லெசன்லையும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் படிக்கணும், கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் படிக்கணும். ஓகேவா? கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது சரவணா கைட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கதை படிச்சுட்டாலே இந்த கதை ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அந்த லெசன் இதை படிச்சுட்டாலே நீங்கள் இடம் சுட்டி பொருள் விளக்கமும் எழுதிடலாம், இந்த கொஷின் ஆன்சர்ஸும் நீங்களே எழுதிடலாம். ஏன்னா அது அப்படியே அந்த கண்டென்ட் தான் உங்களுக்கு ஆன்சராகவே இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 லெசனில் இருக்கக்கூடியதை நல்லா தரவு பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 4 லெசனில் இருக்கக்கூடிய இடம் சுட்டி பொருள் விளக்கம், அதாவது கதையை முதல்ல படிச்சிடுங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் இடம் சுட்டி பொருள் விளக்கம் கொஷின்ஸை ரெஃபர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? இந்த 4 லெசனோடது தரவு பண்ணிக்கோங்க. இந்த 4 லெசனுக்குள்ளே தான் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ். 3rd ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா இடம் சுட்டி கேட்குறாங்க பாருங்கள். 4 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ணணும். ஒரு ஆன்சருக்கு வந்து 5 மார்க்கு. அதே வந்து தான் உங்களுக்கு இதுவுமே 6 கொடுத்துட்டு 3 அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு ஆன்சருக்கு 5 மார்க்கு. ஸோ ஈஸியாக வந்து இந்த 3rd பேப்பரில் பார்ட் 2ல் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நீங்கள் பிரவேசிக்க 3 எனக்கு தமிழ் சரியாக வராது, நான் ஹிந்தி மட்டும் அட்டன் பண்ணாலே பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது வந்து பாசிபிள் கிடையாது. பிகாஸ் ஹிந்தி 50 மார்க்கு, தமிழ் 50 மார்க். ஸோ ரெண்டுத்துலேயுமே நீங்கள் வந்து ஈக்குவல் பர்சன்டேஜ் மார்க் வந்து எடுக்கணும். அதாவது இதில் 20 எடுக்கணும், அதில் 20 எடுக்கணும். ஓகேவா? ஸோ கம்பல்சரி தமிழ் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். ஹிந்தி மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வராது. ஓகேவா? ஏன்னா இது 50, ஹிந்தி 50 மார்க்கு, தமிழ் 50 மார்க்குன்றதுனால ரெண்டுமே நீங்கள் மார்க் வந்து உங்களுக்கு பார்ப்பாங்க. ரெண்டுத்துலையுமே நீங்கள் மார்க் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ அதில் கொஞ்சம் கிளியராக இருந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ்னாலும் எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.